வெல்கம் வியூவர்ஸ். அது பிப்ரவரி 1 2011 கேரளா. டைம் இப்ப கரெக்டா ஈவினிங் 5:30 மணி இருக்கும். எர்ணாகுளம் டவுனுடைய நார்த் ரயில்வே ஸ்டேஷன் ரொம்பவே பரபரப்பா இயங்கிட்டு இருந்துச்சு. ஈவினிங் வேலை முடிச்சு வீட்டுக்கு போறவங்க, வெளியூர் போறவங்க அப்படின்னு கூட்டம் அலைமோதிட்டு இருந்துச்சு. அங்க பிளாட்ஃபார்ம்ல எர்ணாகுளம் டு ஷோரனூர் போற ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் புறப்பட தயாரா இருந்துச்சு. அப்ப அந்த ட்ரெயின் இருந்த பிளாட்ஃபார்ம்ல ஒரு பொண்ணு என்டர் ஆகுறாங்க. அவங்களுடைய வயசு ஒரு 23 இருக்கும். அந்த வயசுக்கே ஏத்த உற்சாகம், துள்ளல் அவங்களுடைய முகத்துல தெரியுது. ஏதோ ஒரு பாட்டை ஹம் பண்ணிட்டே அந்த ட்ரெயினை நோக்கி போறாங்க. அந்த பேசஞ்சர் ட்ரெயின்ல நிறைய பெட்டிகள் காலியா தான் இருக்கு. ஆனாலுமே அவங்க எல்லா கம்பார்ட்மெண்ட்டையுமே தாண்டி கடைசியில் இருக்கிற லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அங்க ஏற்கனவே ரெஜிலா அப்படிங்கிற லேடி, அவங்களுடைய அம்மா, அவங்களுடைய பொண்ணு, பேத்தி அப்படின்னு ஒரு ஃபேமிலியா அங்க உட்கார்ந்துருக்காங்க. இப்ப போன இந்த பொண்ணுமே போய் அவங்க பக்கத்துல உட்கார்றாங்க. ரொம்ப சீக்கிரமாவே அந்த ஃபேமிலி கூட இந்த பொண்ணு க்ளோஸ் ஆகுறாங்க. இந்த பொண்ணு தன்னுடைய பெயர் சௌமியா அப்படின்னும் ஷோரனூர் வரைக்கும் போகிறதாகவும் ரெஜிலா கிட்ட அவங்க சொல்லிருக்காங்க. ட்ரெயின் இப்ப கிளம்ப ஆரம்பிக்குது. இவங்களுமே அந்த பேசஞ்சர் ட்ரெயினுடைய கடைசி கோச்ல ரொம்பவே சந்தோஷமா பேசி சிரிச்சுட்டு ஜாலியா போயிட்டு இருந்தாங்க. இவங்கள போலவே ட்ரெயினும் நல்ல மூட்ல இருந்துச்சோ என்னவோ, ட்ரெயினும் ரொம்பவே வேகமா போக ஆரம்பிக்குது. இப்போ திருச்சூர் ஸ்டேஷன் வருது. அந்த பெட்டியில் இருந்த நிறைய லேடிஸ் அந்த திருச்சூர் ஸ்டேஷன்லயே இறங்கிடுறாங்க. மறுபடியும் ட்ரெயின் கிளம்ப ஆரம்பிக்குது. அப்படி ட்ரெயின் போயிட்டு இருக்கும் பொழுதே அந்த பொண்ணுக்கு நிறைய போன் கால் வருது. அந்த போன் கால்ல அந்த பொண்ணும் தொடர்ந்து சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டே இருந்திருக்காங்க. அப்படி போன் வராத நேரத்துல இந்த பொண்ணே கால் பண்ணி பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்படி இடையில கிடைக்கிற டைம்ல தான் ரெஜிலா ஃபேமிலி கிட்டயுமே அந்த பொண்ணு பேசிட்டு இருந்திருக்காங்க. அடுத்ததா வடக்கஞ்சேரி அப்படிங்கிற ஒரு ஊர் வருது. அங்க லேடிஸ் கோச்ல இருந்த ஒரு லேடி கீழே இறங்குறாங்க. கூடவே இந்த ரெஜிலாவும் கீழே இறங்கி தன்னுடைய பேத்திக்கு பால் வாங்கிட்டு வராங்க. இப்ப ட்ரெயின் மறுபடியுமே அங்கிருந்து கிளம்புது. ரெஜிலாவும் அந்த பொண்ணு கிட்ட தொடர்ந்து சந்தோஷமா பேசிட்டு வந்திருக்காங்க. அடுத்ததா முள்ளூர் காரா அப்படிங்கிற ஒரு ஊர் வருது. அங்க ரெஜிலாவும் அவங்களுடைய ஃபேமிலியும் கீழே இறங்குறாங்க. கொஞ்ச நேரம் தான் பழகி இருந்தாலுமே ரெஜிலா ஃபேமிலிக்கு சௌமியாவை ரொம்பவே பிடிச்சு போயிருது. ரொம்பவே துருதுருன்னு கலகலப்பா இருக்கிற பொண்ணு யாருக்கு தான் பிடிக்காது. இது போன்ற உறவுகளை தான் ரயில் ஸ்நேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா ரயில்ல வரும்பொழுது ரொம்பவே நல்லா பேசி பழகிடுவாங்க. ஆனா ஸ்டேஷன் வந்ததுமே அப்படியே மறந்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிருவாங்க. திரும்பவுமே அவங்க ஞாபகம் வர்றது அப்படிங்கிறது டவுட் தான். ஆனா ரெஜிலாவுக்கு அப்படி இல்ல. அவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே சௌமியாவை மறக்க முடியாத மாதிரியான ஒரு சம்பவம் இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ரெஜிலாவுடைய ஃபேமிலி அந்த பெட்டியில இருந்து கீழே இறங்குனதுமே கூடவே சௌமியாவும் கீழே இறங்கியிருக்காங்க. பிகாஸ் அந்த பெட்டியில அப்ப சௌமியாவை தவிர வேற யாருமே இல்ல. இப்ப ட்ரெயின் மறுபடியும் புறப்படும் பொழுது சௌமியா வேகமா போய் ட்ரெயின்ல ஏறுறாங்க. ஆனா இப்போ அதே பெட்டியில ஏறாம அதே கம்பார்ட்மெண்ட்ல இருந்த இன்னொரு கோச்ல ஏறுறாங்க. அதாவது கார்டு இருக்கிற பெட்டிக்கு முன்னாடி பெட்டியில ஏறுறாங்க. எஸ், அந்த கம்பார்ட்மெண்ட்ல 2 லேடிஸ் கோச் இருந்துச்சு. ஆனா சௌமியா இப்ப இரண்டாவதா ஏறின அந்த லேடிஸ் கோச்லயுமே இவங்களை தவிர வேற யாருமே இல்ல. ட்ரெயின் அங்கிருந்து கிளம்பி கொஞ்ச நேரம் தான் ஆகியிருக்கும். அடுத்த சில நிமிடங்கள்ல சௌமியா இருந்த அந்த பெட்டியில இருந்து ஏதோ ஒண்ணு கீழே விழுகிறத அடுத்த பெட்டியில படிக்கட்டுல நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் பாக்குறாரு. அப்படி கீழே விழுந்தது ஏதோ ஒரு பொருளோ அல்லது லக்கேஜோ இல்ல. அந்த லேடிஸ் கோச்ல இருந்து கீழே விழுந்தது சௌமியாவே தான். அது வரைக்குமே ரொம்பவே சந்தோஷமா கலகலப்பா எல்லாருக்கிட்டையுமே ஜாலியா பேசிட்டு இருந்த சௌமியா திடீர்னு அந்த ட்ரெயின்ல இருந்து கீழே விழுகிறதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்? அவங்க இருந்த லேடிஸ் கோச்சில் இருந்து இன்னொரு லேடிஸ் கோச்சுக்கு அவசரமா போனதுக்கு என்ன காரணம்? அவங்க போன்ல பேசிட்டு இருக்கும் போது கூட எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்பவே உற்சாகமா சந்தோஷமா தானே பேசிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு ட்ரெயின்ல இருந்து கீழே விழுந்ததுக்கு என்ன ரீசன்? இப்படி சௌமியா ட்ரெயின்ல இருந்து கீழே விழுந்ததால ரெஜிலா அடிக்கடி போலீஸ் கோர்ட் அப்படின்னு அலைய ஆரம்பிச்சாங்க. அதுக்கு காரணம் என்னவா இருக்க முடியும்? சௌமியா தவறி கீழே விழுந்தாங்களா? தானாவே குதிச்சாங்களா? இல்ல அவங்கள வேற யாராவது கீழே தள்ளி விட்டாங்களா? அப்படி கீழே விழுந்த சௌமியாவுக்கு அதுக்கப்புறமா என்ன ஆச்சு? 2011 கேரளால நடந்த இந்த சம்பவம் கேரளா மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சது. கேரளாவுடைய சிஎம் முதல் கொண்டு இந்த கேஸ்ல நேரடியா தலையிட்டாரு. அப்படியான எல்லா பெண்களுமே கண்டிப்பா பார்க்க வேண்டிய கேரளா சௌமியா கேஸ பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம்.
நம்ம எல்லாருமே இப்போ ஒரு டெக்னாலஜி உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த உலகத்திலேயே பெஸ்டான டெக்னாலஜி என்ன தெரியுமா? மனிதனுடைய மூளை. ஒரு மனிதனுடைய மூளை பல ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டருக்கு சமமான ஒண்ணு. ஒருத்தங்களுடைய திறமை, அவங்களுடைய வெற்றி, செயல்பாடுகள் எல்லாத்துக்குமே நம்மளுடைய பிரெயின் தான் முக்கியமான காரணம். அப்படிப்பட்ட நம்மளுடைய பிரெயினுடைய பவரை நம்ம முழுசா யூஸ் பண்ணினோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் நிச்சயமா செமையா இருக்கும். ஓகே, எப்படி நம்மளுடைய பிரெயினுடைய பவரை முழுசா யூஸ் பண்றது, அதை ட்ரெயின் பண்றது மூலமா நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி வெற்றிகரமா மாற்றுவது அப்படிங்கறத தான் ட்ரெயின் யுவர் பிரெயின் ஃபியூச்சர் அப்படிங்கிற இந்த ஆடியோ புக்ல சொல்லியிருக்காங்க. குக்கு எஃப்எம்ல இந்த ஆடியோ புக் இருக்கு. இப்போ நான் இந்த ஆடியோ புக்கை தான் கேட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பா எல்லாருமே கேட்க வேண்டிய ஒரு ஆடியோ புக். இந்த மாதிரி பல எக்கச்சக்கமான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் எல்லாமே ஆடியோ புக் ஃபார்மேட்ல குக்கு எஃப்எம்ல இருக்கு. புக் படிக்கிறதுக்கு டைம் இல்லாதவங்க ஒரு ஹெட்போன்ஸை போட்டுட்டு வாக்கிங் போறப்ப, டிராவல் பண்றப்ப அப்படின்னு ஒரு பாட்டு கேட்கிற மாதிரி ஒரு புக்கை ஆடியோ ஃபார்மேட்ல கேட்டு முடிக்கலாம். T5T50 அப்படிங்கிற இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணா 50% உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். கூப்பன் கோட் ஆப்புடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பின்னடு கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். தேவையானவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. கடவுளின் தேசம் அப்படின்னு அழைக்கப்படுற கேரளாவில் இருக்கிற மஞ்சக்காட் அப்படிங்கிற ஒரு சின்ன ஊர்ல பிறந்தவங்க தான் சௌமியா. அப்பா சின்ன வயசுலயே இவங்களுடைய ஃபேமிலியை விட்டு போயிடுறாரு. அவங்களுடைய அம்மா சிங்கிள் மதரா வீட்டு வேலை செஞ்சு சௌமியாவையும் சௌமியாவுடைய தம்பியையும் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. சௌமியாவுடைய தம்பி ஒரு வீட்டுல கார் டிரைவரா வேலைக்கு போயிட்டு இருந்தாரு. சோ அவங்களுடைய குடும்பத்திற்கு பெருசா வருமானம் எல்லாம் கிடையாது. சௌமியா எர்ணாகுளத்தில் இருக்கிற ஹோம் ஸ்டைல் இன்டீரியர் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனில சேல்ஸ் கேர்லா ஜாயின் பண்றாங்க. அங்க சௌமியாவுடைய சம்பளமே வெறும் 6000 ரூபாய் தான். ஆனா சௌமியாவுடைய குடும்பமே அந்த 6000 ரூபாய் சம்பளத்தை நம்பி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ரொம்பவே ஏழ்மையான குடும்பம். அவங்களுடைய கம்பெனி ப்ரொவைட் பண்ண அந்த அபார்ட்மெண்ட்ல அந்த கம்பெனியுடைய HR கூட ரூமை ஷேர் பண்ணி தங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்பப்ப லீவ் கிடைக்கிற சமயத்துல அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அவங்க கம்பெனில ஒர்க் பண்ணும் பொழுது அவங்க கூட வேலை செய்யறவங்க கிட்ட ரொம்பவே ஜாலியா கலகலப்பா பேசிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய கம்பெனிக்கு அடிக்கடி வந்துட்டு போற ஒருத்தர் கூட சௌமியாவுக்கு பழக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த பழக்கம் நாளடைவுல காதலா மாறுது. இவங்களுடைய காதல் விவகாரம் 2 வீட்டுக்குமே தெரிய வருது. 2 வீட்லயுமே ஒரு சின்ன எதிர்ப்பு கூட சொல்லாம உடனே ஓகே சொல்லிடுறாங்க. சோ அவங்களுடைய கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறதுக்காகவும் கல்யாணத்தை உறுதிப்படுத்துறதுக்காகவும் February 2, 2011 அன்னைக்கு என்கேஜ்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க. எஸ், February 1ஆம் தேதி சௌமியா ட்ரெயின்ல புறப்பட்டு வந்தது அவங்களுடைய என்கேஜ்மெண்ட்டுக்காக தான். அப்படி தன்னுடைய என்கேஜ்மெண்ட்டுக்காக பல ஆயிரம் கனவுகளை தன்னுடைய மனசுல சுமந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா புறப்பட்டு வந்தவங்க தான் அடுத்த 10வது நிமிடத்துல தன்னுடைய சொந்த ஊரான ஷோரனூரை ரீச் பண்ற சமயத்துல ட்ரெயின்ல இருந்து மர்மமா கீழே விழுந்திருக்காங்க. அவங்க அப்படி கீழே விழுகிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் தன்னுடைய அம்மா கூட போன்ல பேசியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வீட்டுக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷோரனூர் ரயில்வே ஸ்டேஷன்ல அவங்க வழக்கமா வீட்டுக்கு போற ஆட்டோ சௌமியாவை பிக்கப் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனா சௌமியா வராததால அந்த ஆட்டோக்காரர் அவங்களுடைய வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்றாரு. உடனே பதட்டம் அடைஞ்ச சௌமியாவுடைய அம்மா அவங்களுடைய பையன்கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. உடனே சௌமியாவுடைய போன் நம்பருக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா போன் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வந்திருக்கு. ஒருவேளை ஆட்டோக்காரர் சரியா கவனிக்கலையா, சௌமியா ஏதாவது பர்ச்சேஸ் பண்றதுக்காக கடைக்கு போயிருப்பாளோ அப்படின்னு பல விதமா இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, சௌமியா கடைசியா போன்ல பேசும்போது போன்ல சார்ஜ் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கும். சௌமியா கடைக்கு போயிட்டு திரும்ப வந்துருவா அப்படின்னு அவங்கள சமாதானப்படுத்திக்கிறாங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகியுமே சௌமியா வீட்டுக்கு வராததால அவங்களுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. அவங்களுடைய பதட்டம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஷோரனூர்ல எல்லா இடத்துலயுமே தேடி பாக்குறாங்க. ஆனா எங்க தேடியுமே கிடைக்காததால அன்னைக்கு இரவு 2:30 மணிக்கு செருதுருத்தி அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. போலீஸ் உடனடியா கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு சோரனூர் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ரயில்வே ஸ்டேஷன்ல அவங்களுக்கு கிடைச்ச ஒவ்வொரு தகவலும் அடுத்தடுத்து விசாரணையில கிடைச்ச தகவலும் அவங்கள உச்சகட்ட அதிர்ச்சிக்கே கொண்டு போக ஆரம்பிச்சது.
சோரனூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்த அதிகாரிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, முள்ளுக்காரா ஸ்டேஷன்ல கொஞ்சம் லேடிஸ் இறங்கி இருக்காங்க. அப்ப அவங்க கூட இந்த பொண்ணுமே கீழே இறங்கி இருக்காங்க. அந்த ஸ்டேஷன்ல ட்ரெயின் 1 நிமிடம் தான் நின்னு இருக்கு. அந்த லேடிஸ் எல்லாமே போன உடனே இந்த பொண்ணும் கார்டுடைய பெட்டிக்கு முன்னாடி இருக்கிற லேடிஸ் கோச்ல ஓடி வந்து ஏறி இருக்காங்க. அவங்க வழக்கமா பிளாட்ஃபார்ம்ல இறங்கி ஏறி இருந்தாங்க அப்படின்னா இதை யாருமே நோட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா ரெஜிலா ஃபேமிலியும் அவங்க கூட சௌமியாவுமே அந்த பிளாட்ஃபார்முக்கு ஆப்போசிட் சைட்ல இறங்கி இருக்காங்க. அந்த பக்கம் இறங்குனா ரோடுக்கு போறதுக்கு ஈஸி அப்படிங்கறதால பிளாட்ஃபார்முக்கு ஆப்போசிட் சைட்ல இறங்கி இருக்காங்க. சோ அவங்க ஆப்போசிட் சைட்ல இறங்குனதையும் உடனே ஒரு பொண்ணு ஓடி வந்து லேடிஸ் கோச்ல ஏறினதையும் கார்டு பார்த்திருக்காரு. ஆனா இதெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன்ல சகஜம் அப்படிங்கறதால கார்டு அப்ப எதுவுமே பெருசா கண்டுக்கல. அடுத்ததா வள்ளத்தோள் நகர் ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த ட்ரெயின் நின்று இருக்கு. அங்க ட்ரெயின் கொஞ்ச நேரம் ஹால்ட் ஆயிருக்கு. ட்ரெயின் வள்ளத்தோள் ஸ்டேஷன்ல இருந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது. அப்படி ட்ரெயின் புறப்பட்டு கொஞ்ச நேரம் கூட இருக்காது. அப்ப திடீர்னு ஏதோ ஒரு பொண்ணு சத்தம் போடுற மாதிரி கேட்க ஆரம்பிக்குது. ட்ரெயினுடைய சத்தத்துல அவங்களுடைய அலறல் சத்தம் பெருசா கேட்கல அப்படின்னாலும் லைட்டா பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல இருந்தவங்களுக்கு அந்த சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இப்ப இந்த பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல டோர் பக்கத்துல படிக்கட்டுல நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் ஏதோ ஒரு பொண்ணு அலற சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்றாரு. அங்கிருந்த மத்தவங்களுக்கும் அந்த சத்தம் கேட்டிருக்கு. ஆனா ஒருத்தர் பாத்துக்கிறாங்களே தவிர வேற எதுவுமே பேசல. இப்ப அந்த டோர் கிட்ட நின்னுட்டு இருந்த அந்த நபர் திடீர்னு அந்த லேடிஸ் கோச்சில் இருந்து யாரோ ஒரு நபர் கீழே விழுகிறத பாக்குறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழே விழுந்தது சௌமியா தான். அதை பார்த்தவரு உடனே அபாய சங்கிலியை இழுக்க போறாரு. அப்ப இன்னொரு பக்கமா ஆப்போசிட் சைட்ல கதவு கிட்ட நின்னுட்டு இருந்த ஒரு நபர் அபாய சங்கிலியை இழுக்க போன இவரை தடுத்திருக்காரு. அப்ப இவரோ ஒரு பொண்ணு கீழே விழுந்துருச்சு, உடனடியா ட்ரெயினை நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவரோ எதையுமே பார்க்காம அந்த பொண்ணு கீழே குதிச்சு அந்த பக்கம் போயிருச்சு, நீ தேவையில்லாம எல்லாத்தையுமே கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லி அலைய வைக்காத அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பார்த்துட்டு இருந்த அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்த மற்றவங்களுமே வேற எதுவுமே பேசாம இருந்திருக்காங்க. இப்படி நடந்தது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த ஒரு 2 பேர் அடுத்த சில நிமிடங்கள்ல ட்ரெயின் சோரனூர் ஸ்டேஷன்ல போய் நின்னதுமே உடனடியா கார்டு கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றாங்க. கார்டுமே தன்னுடைய அசிஸ்டன்ட் அனுப்பி அந்த லேடிஸ் கோச்ல போய் செக் பண்ண சொல்றாரு. அவரு போய் பார்த்துட்டு வந்து அங்க யாருமே இல்ல, சந்தேகப்படுற மாதிரி வேற எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆனா கார்டு அவங்கள கூட்டிட்டு போய் ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட எல்லாத்தையுமே சொல்றாரு. உடனே சோரனூர் ஸ்டேஷன் மாஸ்டர் வள்ளத்தோள் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு இன்ஃபார்ம் பண்றாரு. அவங்க உடனடியா RPF அனுப்பி அவங்க அடையாளம் சொன்ன இடத்துல போய் செக் பண்ண சொல்றாங்க. அவங்களுமே அங்க போய் பக்கத்தில் இருக்கிற லோக்கல் பீப்புளுடைய ஹெல்ப்போட தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க தேடிட்டு இருக்கும் பொழுது அங்கிருந்த ரயில்வே கிராஸ் ஓவர் லைன்ல ரத்தம் கொட்டி கிடக்கிறத பாக்குறாங்க. சோ அந்த பொண்ணு கீழே விழுந்த இடம் இதுவா தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரயில்வே கிராஸ் ஓவர் லைன் அப்படின்னா வேற எதுவும் இல்ல, ஒரு டிராக்ல இருந்து இன்னொரு டிராக்குக்கு ட்ரெயின் போகக்கூடிய ஒரு கனெக்ஷன். இவங்க இப்படி தேடிட்டு இருக்கும் பொழுதே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் போகுது. அவங்களும் மோப்ப நாய்களோட அங்க வராங்க. அப்படி அந்த மோப்ப நாய் போன பாதையிலேயே போலீஸ் பின்னாடியே போறாங்க. அந்த மோப்ப நாய் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன காட்டு பகுதிக்குள்ள போக ஆரம்பிச்சது. டைம் இப்ப கரெக்டா இரவு 9:30 மணி இருக்கும். கொஞ்ச தூரத்திலேயே சின்னதா ஒரு கூட்டமா மக்கள் நின்னுட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அங்க போய் பார்க்கும் பொழுது ஒரு வெள்ளை வேஷ்டியால சௌமியாவை போர்த்தி வச்சிருந்தாங்க. சௌமியாவுடைய முகம் முழுக்க ஒரு பக்கம் செதஞ்சு போன நிலைமையில இருந்துச்சு. அவங்களுடைய முகத்தில் இருந்தும் தலையில் இருந்தும் அதிகப்படியான ரத்தம் வெளியேறிட்டு இருந்துச்சு. பார்க்கவே ரொம்பவே கொடூரமான காட்சியா அது இருந்துச்சு. உடம்புடைய ஒரு பக்கம் முழுசா அசைவே இல்லாம இருந்துச்சு. வலது பக்கமா கையிலையும் கால்லையும் லேசான அசைவு இருந்துச்சு. ஆனா சுத்தமா அவங்களுக்கு சுய நினைவு இருக்கிற மாதிரியே தெரியல. அவங்க கிட்ட இருந்து ஒரு வினோதமான சத்தம் மட்டும் வந்துட்டே இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு மரண ஓலம் மாதிரி இருந்துச்சு. அவங்களுடைய லங்ஸ் காத்துக்காக தவிச்சிட்டு இருந்துச்சு. சௌமியா சுவாசிக்க திணற அந்த சத்தம் தான் அவ்வளோ கொடூரமாகவும் பாக்குறவங்க கண்ணுல தானா தண்ணீர் வர வைக்கிற மாதிரியும் இருந்துச்சு. போலீஸ் என்ன நடந்துச்சு அப்படின்னு அங்க இருக்கிறவங்களை விசாரிக்கும் போது ஒருத்தர் தான் கடைக்கு போயிட்டு திரும்ப வரும்பொழுது ஏதோ முணுகல் சத்தம் கேட்டதாகவும் டார்ச் எடுத்துட்டு வந்து பார்க்கும்போது இந்த பொண்ணு தலை முகம் உடம்பு அப்படின்னு எல்லா இடத்துலயுமே ரத்தத்தோட உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம உயிருக்கு போராடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வீட்டுக்கு போய் ஒரு வேஷ்டி எடுத்துட்டு வந்து போர்த்தி விட்டுட்டு போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காரு. எத்தனையோ கிரைம் சீனை பார்த்திருந்தாலுமே இந்த பொண்ணுடைய நிலைமையை பார்த்து கலங்கி போன போலீஸ் உடனடியா அங்க இருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ண சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்க்கு கூட வெயிட் பண்ணாம அந்த பொண்ணை அப்படியே அந்த வேஷ்டியோட தூக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ரோடுக்கு ஓடி வராங்க.
பிகாஸ் அவங்க ரயில்வே ட்ராக் வழியா வந்ததால அவங்களுடைய கார் கொஞ்சம் தூரம் தள்ளி நின்னுட்டு இருந்துச்சு. அதனால ரோட்ல வந்துட்டு இருந்த ஒரு ஜீப்பை வழிமறைச்சு நிறுத்துறாங்க. அந்த ஜீப்பும் போலீஸுடைய ஜீப் தான். ஆனா அது அப்ப சோரனூர் போயிட்டு இருந்த ஒரு மினிஸ்டருக்கு பைலட் டியூட்டில இருந்த ஒரு ஜீப். இருந்தாலுமே அந்த பொண்ணுடைய சீரியஸான நிலைமையை பார்த்து அந்த பொண்ணை அந்த ஜீப்லயே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்றதுக்கு அலோவ் பண்றாரு. இப்ப ஜீப் பக்கத்தில் இருக்கிற வடக்கஞ்சேரியில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. ஆனா சௌமியாவுடைய கண்டிஷன்ஸை பார்த்த டாக்டர்ஸ் அவங்கள உடனடியா திரிசூருக்கு கொண்டு போக சொல்லிடுறாங்க. அதே பைலட் ஜீப்லயே திரிசூருக்கு கொண்டு போறாங்க. திரிசூர்ல இருக்கிற மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண உடனே இமீடியட்டா ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. போலீஸ் மூலமா விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த சௌமியாவுடைய அம்மாவையும் தம்பியையும் அங்கிருந்த யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல கூட யாருக்குமே தைரியம் வரல. அந்த அளவுக்கு சௌமியா செதஞ்சு போயிருந்தாங்க. அவங்க அம்மாவுடைய கஷ்டத்தை விவரிக்க வார்த்தைகளே இல்ல அப்படின்னு சொல்லலாம். விடிஞ்சா பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம். அது வரைக்குமே அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்து அவங்க குடும்ப கஷ்டத்தை தாங்கிட்டு இருந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி குடும்பத்தை அமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அந்த பொண்ணு உயிரோட திரும்ப வருவாளா இல்ல தன்னுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போயிருவாளா அப்படின்னு தெரியாம ஒரு நடைபெண மாதிரி அங்க நின்னுட்டு இருந்தாங்க. ட்ரெயின்ல ஏறின நிமிடத்திலிருந்து ரொம்பவே கலகலப்பா உற்சாகமா சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்த சௌமியா ட்ரெயின் தன்னுடைய ஊருக்கு ரீச் பண்ண லாஸ்டா சில நிமிடங்கள் இருக்கும்போது திடீர்னு ட்ரெயின்ல இருந்து விழுந்ததற்கான காரணம் என்ன? அவங்களே தான் கீழே விழுந்தாங்களா இல்ல நாளைக்கு நிச்சயதார்த்தம் அப்படி இருக்கும் பொழுது அந்த பொண்ணுக்கு ஒருத்தனால ஆபத்து வருது அப்படின்னா அப்போ இது ஏதாவது காதல் விவகாரமா? ஹாஸ்பிட்டல்ல இருந்த சௌமியா உயிர் பிழைச்சாங்களா இல்லையா? அப்படி அந்த லேடிஸ் கோச்ல சௌமியாவுக்கு என்னதான் நடந்துச்சு? போலீஸ் அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற பல கேள்விகள் உங்களுடைய மனசுல தந்தி அடிக்குதுல்ல. இந்த எல்லா கேள்விகளுக்கான பதிலையும் ஒட்டுமொத்த கேரளாவையே உழுக்குன சீஃப் மினிஸ்டர்ல இருந்து அப்போதைய அரசியல்வாதிகள் எல்லாருமே ரொம்பவே பரபரப்பா பேசிட்டு இருந்த இந்த சௌமியா கேஸ்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நாளை மறுநாள் பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம். சோ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கேஸை பத்தி ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல ரிவீல் பண்ணாதீங்க. ஆல்சோ சௌமியாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல போய் சர்ச் பண்ணாதீங்க. பார்ட் 2 வீடியோல சௌமியாக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ரொம்பவே டீடைல்டா உங்களுக்கு கொடுக்கறேன். ஆனா சௌமியா எதனால கீழே விழுந்திருப்பாங்க அப்படிங்கறத உங்களால கெஸ் பண்ண முடியுதா? சப்போஸ் இந்த கேஸை பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒவ்வொரு பெண்களுமே கண்டிப்பா பார்க்க வேண்டிய கேஸ் தான் இது. இந்த கேஸ் இப்படி கூட நடக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மேலும் இது 2011 தான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்கும். பிகாஸ் நடந்த விஷயங்களை நீங்க கேட்கும் பொழுது ஏதோ 1990களில் நடந்த ஒரு சம்பவம் மாதிரி உங்களை நினைக்க வைக்கும். சோ எஸ்டிஐ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். ஒவ்வொரு வீடியோலயுமே நம்ம போடுற எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சௌமியாவுக்கு அந்த லேடிஸ் கோச்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ரொம்பவே பயங்கரமான அந்த பார்ட் 2 வீடியோல உங்களை மீட் பண்றேன். நன்றி, பாய்.